ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 7 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் ஜீரகங்க. இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இது மாதிரி இருக்கும். நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாங்க. ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வடிகட்டிக்கலாம். இது மாதிரி கையால் பிசைஞ்சு விட்டிங்கன்னா அந்த சாரெலாம் இறங்கிடும் கீழே. ஓமம் போடுறதுனால நல்லா உங்களுக்கு செரிமான தன்மையெல்லாம் நல்லா கொடுக்குங்க. அதனால் ஓமம் சேர்க்கறதுனால நல்லா வாசமும் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு. ஒரு தட்டு எடுத்துக்குங்க. 4 கப்பு கடல மாவு சேர்த்துக்குங்க. 4 கப்பு கடல மாவுக்கு 1 கப்பு அரிசி மாவு சேர்க்கணுங்க. அளவு கரெக்டான அளவு இதுதான். 1 கப்பு அரிசி மாவு அதை சேர்த்து நல்லா ஒன்று சேர நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா இன்னும் கூடுதலாக கூட சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்புங்க. இப்போ நம்ம ஓமம் சேர்க்கறதுனால நான் பெருங்காயத்தூள் சேர்க்கலைங்க. உங்களுக்கு பெருங்காயத்தூள் தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஓமமும் ஜீரகமும் சேர்க்கறதுனால நான் சேர்க்கலை. இப்போ சூடான எண்ணெய், ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லா சூடான எண்ணெயாக இருக்கணும். இது மாதிரி எண்ணெய் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா எண்ணெய் குடிக்காது. நம்ம சொல்கிற பலகாரம் எண்ணெய் குடிக்காது. அதுக்கு இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். எண்ணெயை சேர்த்துட்டு மாவில் எல்லா இடத்துலையும் எண்ணெய் பரவுற மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க. இது மாதிரி 2 கையால் அழகாக தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் எண்ணெய் கரெக்டான இடத்துல பரவும். உப்பு காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு மாவு உண்டையாக பிடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பிடிக்கிற அளவுக்கு வரணும். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த ஓம தண்ணி அதில் சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைங்க. ஒரே அடியாக ஊற்றிடாதீங்க. இப்போ தண்ணி அளவுலாம் இல்லைங்க, மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியும். இப்போ மழையில் நம்மளுக்கு டக்குன்னு ஸ்நாக்ஸ் வேணும்னா டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாங்க. கடலை மாவு இருந்ததுன்னா வீட்டில் நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கும் மாவை. நம்மளுக்கு புழியிற அளவுக்கு பிசைஞ்சிக்குங்க. பாருங்கள், நான் ஓம்பொடி அச்சியில் செய்கிறேன். நான் இது மாதிரி ஓம்பொடி அச்சி போட்டுக்குங்க. இப்போ இதில் புழியும் போது கொஞ்சம் உங்களுக்கு தளர்வாக இருக்கணுங்க. மாவு ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தளர்வாக நான் பிசைஞ்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் கையால் புழியறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வேறு அச்சு வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக புழியிற மாதிரி இன்னும் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிங்க. இது மாதிரி புழிஞ்சு பார்த்தீங்கன்னா வெளியில் அழகாக வரணுங்க. பாருங்கள், எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். எல்லாம் காஞ்சிருக்கணுங்க எண்ணெய். அதில் போட்டால் தான் டக்குன்னு நம்மளுக்கு மொறு மொறுன்னு நல்லா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்கும். காயாமல் இருக்கக்கூடாது எண்ணெய். நல்லா அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தாங்க செய்யணும். டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. திருப்பி ஒரு பக்கம் வெந்தது மறுபக்கம் திருப்பி போட்டுக்குங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் அழகாக திருப்பி விட்டுனே இருந்தீங்கன்னா சமமாக வேகுங்க. நீங்கள் ஒரே பக்கம் இருந்ததுன்னா கருகிடும். அவ்வளோதாங்க, கலர் மாறினது எடுத்துடலாங்க. இப்போ நம்ம ஓம்பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே மற்ற எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்குங்க. மாவு பிசைறதுக்கு மட்டும்தாங்க டைம் ஆகும். போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக டக்குன்னு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ஒரு 4 கப் மாவில் எவ்வளோ ஓம்பொடி வந்தது பாருங்கள். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதில் எதுவுமே சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை. அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குது.
அவ்வளோதாங்க. இது மாதிரி நிறைய செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. மழைக்கு நல்லா சூப்பர் ஸ்நாக்ஸு. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.